அதுக்கு முன்னாடி நம்ம வல்லின ஒளி சென்ற வாரம் வல்லின ஒளிமாற்றம் பார்த்தோம். அதுக்கப்புறம் சொல் இலக்கணத்தை பத்தி கொஞ்சம் தொடங்கணும். அதுல திணை, பால், எண், இடம் இந்த நாளையும் பார்த்துட்டு அப்புறம் பெயர் சொற்களை பத்தி பார்த்தோம். கொஞ்சம் இதை பெருசு பண்ணிக்கிறேன் திரைய. அப்போ உங்களுக்கு சரி. திணை, பால், எண், இடம் இதை பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் பெயர் சொற்களை பத்தி பார்த்தோம். அதுல வந்து ஒரு சின்ன ஒரே ஒரு கருத்து, காலம் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். காலத்துல வந்து இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3 இருக்குன்னு பார்த்தோம். பின்னாடி வந்து இடைநிலை அப்படின்னா என்னன்னு ஒரு சுருக்கமா பார்த்தோம். பகுதிகள் உறுப்பிலக்கணம் பத்தி கொஞ்சம் பார்க்கும்போது அதுல வந்து இந்த இடைநிலைகளுக்கு காலம் காட்டக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அந்த காலம் காட்டும் இடைநிலைகள் அப்படின்ற இடைநிலைகள் வந்து யாவை அப்படின்னு இப்போ ஒரு சுருக்கமா பார்த்துருவோம். இத்து, இட்டு, இரு, எண்ணு இந்த 4ம் வந்து இறந்த காலம் காட்டக்கூடிய இடைநிலைகள். நிகழ்காலம் காட்டக்கூடியவை கிறு, கின்று, ஆனின்று என்ற 3ம். எதிர்காலம் காட்டக்கூடிய இடைநிலைகள் வந்து இப்பு, இவ்வு இந்த 2ம். இதை வந்து மனசுல வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம பின்னாடி பார்க்கும்போது பகுதிகள் உறுப்பிலக்கணம் அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கும்போது இன்னும் நல்லாவே உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் வந்து சொற்களோட அமைப்பு சார் பகுப்பு. அதுல வந்து ஓரெழுத்து ஒரு மொழின்னா என்ன, ஒரு எழுத்து தனியா நின்று அது ஒரு சொல்லாச்சுன்னா அது ஓரெழுத்து ஒரு மொழி. 2 எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு சொல்லாச்சுன்னா அது ஈரெழுத்து ஒரு மொழி. அதே போல 2க்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு சொல்லாச்சுன்னா அது தொடர்மொழி அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பகுபதம், பகாப்பதம்னா என்னன்னு பார்த்தோம். பகாப்பதம்னா அந்த சொல்லை அதற்கு மேல பிரிக்க முடியாது, உறுப்புகளாக பிரிக்க முடியாது. அது வந்து பகாப்பதம். அந்த சொல்ல வந்து இந்த பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடிந்தால் அது வந்து பகுபதம். எல்லா பகுபதங்கள்லயும் பகுதியும் விகுதியும் இருக்கும். அதுக்கு பின்னாடி வரக்கூடிய இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் இந்த 4ம் வந்து சில பகுபதங்கள்ல வரும், சில பகுபதங்கள்ல வராது. இது வந்து அடுத்த இது நாம பார்த்தோம். இது போக ஒரு 7வது உறுப்பு அப்படின்னு கூட சொல்லலாம், எழுத்து பேரு அப்படின்னு ஒண்ணு இருக்கு பகுபத உறுப்பு இலக்கணத்துல. இந்த முன்னாடி பார்த்த 6 உறுப்புகள், பகுபத உறுப்புகள், அதாவது பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் இந்த 6லயும் வராம சில இடங்கள்ல ஒரு எழுத்து சேர்ந்து வரும். அந்த எழுத்துக்கு பேரு எழுத்து பேரு அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஒரே ஒரு மெய்யெழுத்து தான் வரும் பொதுவா. அதுக்கு மேல வந்தாலும் அந்த எழுத்து பேர் தான். அதுக்கு வந்து வேற எந்த பயன் இல்ல, பயனுமே இல்லைன்னா அது பேர் எழுத்து பேர் அப்படின்னு. இதை நம்ம அடுத்த வாரம் கொஞ்சம் ஆழமா பார்க்கும்போது பார்ப்போம். அதுக்கப்புறம் சொற்களோட பொருள் சார் பகுப்பு. அதுல வந்து பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் 4 இருக்கு. அதுல பெயர்ச்சொல்லை பத்தி முதல்ல பார்த்தோம். பெயரை குறிக்கும் சொற்கள், பெயர் சொற்கள். இந்த பெயர் சொற்கள் வந்து பயனிலை கொள்கின்றன. பயனிலைன்றது ஒரு வினைச்சொல். இப்போ மரம் அசைந்தது அப்படின்னா அந்த இடத்துல அந்த மரம் என்ற பொருளோட வினை அது அசைவுன்றது. அதனால அந்த பயனிலை வந்து அந்த மரம் என்ற பெயர் சொல்லுக்கு உரிமையாகி வந்தது. அதனால வந்து பயனிலை அப்படின்னு சொல்றோம். அதே போல வேற்றுமை உருபுகளை ஏற்கின்றன இந்த பெயர் சொற்கள்ங்கிறது. இப்போ மயில் அப்படிங்கும்போது மயிலை, மயிலால், மயிலுக்கு, மயிலின், மயிலிருந்து, மயிலது, அதே மாதிரி மயிலின் கண் அப்படின்லாம் சொல்றோம். இந்த மாதிரி இதை போல பெயர் சொற்கள் வந்து வேற்றுமை உருவுகளை ஏற்கும். அப்புறம் பெயர் சொற்கள் காலம் காட்டா, அதாவது கடல் அப்படின்னு சொல்லும்போது அதுல காலம் இல்லை. அது வந்து அடுத்த கருத்து. இதுல வினையாளனையும் பெயர்கள் மட்டும் ஒரு விதிவிலக்கு அப்படின்னு ஒரு சின்ன கருத்து. சரி. அப்புறம் இடப்பெயர், தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்ற 3 இடப்பெயர்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த பகுதி இப்போதைக்கு தேவை இல்லை. அப்புறம் வேற்றுமை பத்தி பார்த்தோம். முதல் வேற்றுமை அல்லது எழுவாய் வேற்றுமை. அடுத்தது 2ஆம் வேற்றுமைன்றது ஐ அப்படின்ற வேற்றுமை உறுப்பு கொண்டு வர்றது 2ஆம் வேற்றுமை. ஆள் அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு கொண்டு வர்றது 3ஆம் வேற்றுமை. ஆள், ஆண்,
ஓடு ஓடு இந்த 4ம். அதே போல உடன் கொண்டு அப்படின்ற சொல்லுறுப்புகள் இது வந்தாலும் 3ஆம் வேற்றுமை தான். 4ஆம் வேற்றுமை வந்து முருகனுக்கு கொடு, முருகனுக்கு தாய், இந்த கு வேற்றுமை. 5ஆம் வேற்றுமை வந்து ஒன்றிலிருந்து நீங்கக்கூடிய பொருள், அதாவது மலையிலிருந்து வந்த ஆறு அப்படிங்கும்போது மலையிலிருந்து பிரிந்து ஆறுன்னு ஒண்ணு வருது, அதனால அதுக்கு பேரு நீங்கல் பொருள் அப்படின்னு பேரு அதுக்கு. அதுக்கான 5ஆம் வேற்றுமை. 6ஆம் வேற்றுமைன்றது உடைமை பொருள். முருகனது வேல், முருகனுடைய வீடு, நெல்லினது குவியல், இதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் 7ஆம் வேற்றுமை ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது. 8ஆம் வேற்றுமை அதாவது விழி வேற்றுமைன்றது ஒருவரை அழைக்கக்கூடிய வகையில் அமைவது. இதெல்லாம் சென்ற வாரம் பார்த்தோம். இந்த வாரம் வந்து வேற்றுமைக்கு ஒரு சின்ன புறநடை. போன வாரம் கேள்வி கூட கேட்டிருந்தாங்க யாரோ. இப்போ வந்து இன் கொண்டு 6ஆம் வேற்றுமை தொடர்கள் அமைக்கிறோம். முருகனின் வேல் அப்படின்னு சொல்றோம், முருகன் அது வேல்னு சொல்லாம இது சரியா, இது வந்து 6ஆம் வேற்றுமை தானான்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கான விடை இப்போ தெரியும் உங்களுக்கு, அதனால இதை கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க. சரி, இப்போ வந்து ஒரு காலத்துல அதுன்றதுதான் பெரும்பான்மையான 6ஆம் வேற்றுமையா இருந்துச்சு. அப்புறம் ஆ அப்படின்ற ஒரு வேற்றுமை இருந்துச்சு பன்மைக்கு, அதையும் சென்ற வாரம் பார்த்தோம். இப்போ வந்து இன் அப்படின்னு முருகனின் வேல் அப்படின்னு சொல்றோமே, அது என்ன அப்படின்னு இப்ப பார்ப்போம். இப்ப பழைய தமிழ்ல பாத்தீங்கன்னா இந்த இன் அப்படின்றது வந்து ஒரு சாரியையாக இருந்தது. புள்ளியை கொண்ட மான் அப்படின்னு சொல்றது வேலை புள்ளியினை கொண்ட மான் அப்படின்னு சொல்லலாம். இதை பிரிச்சிங்கன்னா புள்ளின்றது பகுதி, இன்னுன்றது சாரியை, ஐன்றது 2ஆம் வேற்றுமை உறுப்பு. இதுதான் வந்து பிரிப்பா வரும். இந்த இன் என்ற சாரியை ஓசை இனிமைக்காக பயன்படுத்தப்பட்டது அந்த காலத்துல. புள்ளியினை கொண்ட மான், மாண்பினாட் சிறந்த முருகன். இந்த இடத்துல ஆள் வேற்றுமை மாண்பினால் அப்படின்றது, அந்த இடத்துல வந்து மாண்பால் சிறந்த முருகனோட மாண்பினால் சிறந்த முருகன் அப்படின்னு சொல்றோம். இது பொதுவா வந்து ஒரு மானுக்கு சிறப்பு என்னன்னு பார்த்தா புள்ளி, புள்ளிதான் வந்து மான்ல இருக்கக்கூடிய சிறந்த பொருள். அல்லது கொம்பு சிறந்த ஒரு மானோட பகுதி. அதே போல முருகன் எதனால் சிறந்தான் அப்படின்னா மாண்பினால் சிறந்தான். இந்த மாதிரி ஒன்றோட சிறப்பை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட வேற்றுமை தொடர்கள்ல என்ன பண்ணாங்கன்னா, இந்த புள்ளி இணை அப்படின்னு இருக்கிறதுல இந்த ஐ அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பை நீக்கிட்டு மிச்சம் இருக்கிறது புள்ளியின் மான் அப்படின்னு நிற்கும். இந்த புள்ளியின் மான், மாண்பின் முருகன் இப்படின்னு எழுத பயன்படுத்த தொடங்கினாங்க. அந்த நீங்க இது எல்லாத்தையுமே சங்க இலக்கியத்துல பார்க்கலாம், மற்ற பக்தி இலக்கியங்கள்ல பார்க்கலாம், பாரதியார் பாரதிதாசன் கவிதைகள் வரைக்கும் எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். இந்த இன் அப்படின்ற சாரியை மட்டும் கொண்டு அமைத்த வேற்றுமை தொடர்கள் இதை வந்து எல்லா இடத்துலயும் நீங்க பார்க்கலாம். இது பிற்காலத்துல என்ன ஆச்சுன்னா, பிற்கால தமிழ்ல வர வர நம்ம வந்து இந்த இன்னென்ற வேற்றுமை இது வந்து எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்கேன் இலக்கியத்திலிருந்து. குருதிப்பூவின் குலைக்காந்தட்டை அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல 6ஆம் வேற்றுமை தொகை, பூவினது குலை அப்படின்னு வர்றது இந்த இடத்துல பூவின் குலை அப்படின்னு வந்திருக்கு. அதே போல பொய்யா பூவின் மெய்சாயினள் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல 5ஆம் வேற்றுமை தொகை, பூவின் மெய் அப்படின்றது வந்து பூவை போன்ற மெய் அல்லது பூவை போன்ற நிறத்தில் உள்ள மெய். அது என்னன்னு எதா வேணாலும் இருக்கலாம், அது ஒரே பார்த்ததான் எனக்கு தெரியும். ஆனா பூவின் மெய் அப்படிங்கிறது 5ஆம் வேற்றுமை தொகை. அந்த பூ அந்த இடத்துல போலன்ற ஓம உறுப்பு தொக்கி வந்திருக்கு. அந்த இடத்துல ஒரு இன் அப்படின்ற சாரியை வந்திருக்கு. சிலப்பதிகாரத்துல பாத்தீங்கன்னா நானின் பாவாய் நீநில விளக்கே கற்பின் கொழுந்தே பொற்பின் செல்வி அப்படின்னு தொடர் வரும். இந்த இடத்துல நானின் பாவாய் அப்படின்றது 2ஆம் வேற்றுமை தொகை. 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. நானினை கொண்ட பாவாய் அப்படின்றதுதான் அதனோட பொருள். அதுல வந்து இந்த கொண்டன்ற பயனும் போயிடுச்சு, இந்த ஐன்ற உருவும் போய் நானின் பாவாய்ன்னு வந்திருக்கு. அதே போல கற்பினுக்கு கொழுந்தே அப்படிங்கிறது கற்பின் கொழுந்தேன்னு வந்திருக்கு. பொற்பின் கண் சிறந்த செல்வி அப்படின்றது பொற்பின் செல்வின்னு வந்திருக்கு. அடுத்தது கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய சின்ன தொடர், யார்கொல் இச்சொல்லின் செல்வன் அப்படின்னு ராமன் வந்து அனுமனை பார்த்து கேட்கிறாற் போல அந்த ஒரு தொடர்.
இதுல சொல்லின் செல்வன் அப்படின்றது சொல்லினால் சிறந்த செல்வன் அப்படின்றது சொல்லின் செல்வன் வந்திருக்கு. இது மூன்றாம் வேற்றுமை. அதாவது இந்த 2, 3, 4, 5, 6, 7 இந்த எல்லா வேற்றுமைக்கும் ஒரு ஒரு எடுத்துக்காட்டை இங்க கொடுத்துருங்க. இப்படிதான் நம்ம இலக்கணத்துல பயன்பாடு இருந்துச்சு. பிற்காலத்துல என்ன பண்ணிட்டோம்னா இதை வந்து பெரும்பான்மையா 6ஆம் வேற்றுமைக்கு மட்டுமே பயன்படுத்த தொடங்கி விட்டோம். அதான் இங்க இன்னோடு வந்து 6ஆம் வேற்றுமை தொடர்ந்து இருக்கு. முருகன் அது வண்டி அப்படின்றத முருகனின் வண்டி அப்படின்னு பயன்படுத்த தொடங்கிட்டோம். இந்த இன்னுன்றது இந்த இடத்துல சாரியை அப்படின்னு கொள்ளலாம். இது ஒரு கருத்து. இன்னொரு வகையா எப்படி இதை பொருள் கொள்ளலாம்னா தொல்காப்பியத்துல பாத்தீங்கன்னா வேற்றுமை மயக்கம் அப்படின்னு ஒரு தலைப்பு. வேற்றுமை மயங்கள்னு ஒரு இயலே இருக்கு சொல்லதிகாரத்துல. அதுல வந்து சில வேளைகள்ல என்ன ஆகும்னா ஒரு வேற்றுமை உறுப்பு இன்னொரு வேற்றுமை குறிக்க வரும். இப்போ கண்ணை குத்தினான் அப்படின்னு சொல்றோம். இந்த கண்ணை குத்தினான் அப்படின்றது வந்து 2ஆம் வேற்றுமை உறுப்பு வந்திருக்கு. ஆனா இது உணர்த்தக்கூடிய பொருள் கண்ணுக்குள்ள குத்தினான். கண்ணை குத்துறதோட கண்ணுக்குள்ளே குத்தினான், கண்ணுள் குத்தினான் அப்படின்றதுதான் சரி. இந்த பொருளை உணர்த்துவதற்காக 2ஆம் வேற்றுமை வந்திருக்கு. இந்த இடத்துல 2ஆம் வேற்றுமை உருவு வந்திருக்கு. இதை வந்து வேற்றுமை மயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல முருகனுக்கு தாய் அப்படின்றதுதான் சரியான வடிவம். உறவு முறையை குறிக்க 4ஆம் வேற்றுமை தான் பயன்படுத்தணும். அதுக்கு பதிலாக நம்ம முருகன் அது தாய் அப்படின்னு பயன்படுத்தினாலும் தவறு இல்லை. இந்த இடத்துல 6ஆம் வேற்றுமை உறுப்பு 4ஆம் வேற்றுமை குறிக்க வந்திருக்கு. சரிங்களா? இதுதான் வேற்றுமை மயக்கம் அப்படின்னு சொல்றோம். ஒரு வேற்றுமைக்கான வேற்றுமை உறுப்பு வேறொரு வேற்றுமையை குறிக்க வருவது வேற்றுமை மயக்கம் அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது. அதே போல இதுல வேற்றுமை மயங்கள்ல தொல்காப்பியம் இன்னொரு கருத்தும் சொல்றாரு. யாதன் உருபின் கூறிற்றாயினும் பொருள் செல் மருங்கின் வேற்றுமை சாரும். அதாவது எதனோட உருபுல நீங்க அந்த தொடரை கூறினாலும் பொருள் எப்படி போகுதோ அதை சார்ந்தே வேற்றுமை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப வந்து இன்னொரு எடுத்துக்காட்டி கொடுத்துருப்பேன். மதுரையை நீங்கினான் அப்படின்னு போடுறோம். நீங்க மதுரையில இருந்து ஒருத்தன் புறப்பட்டு போறான். இந்த இடத்துல வந்து மதுரையை நீங்கினான்ங்கிறது மதுரையிலிருந்து நீங்கினான் அப்படின்றது அங்க சரியான பொருள். ஆனா 2ஆம் வேற்றுமை உருவு வந்திருக்கு. இருந்தாலும் இது வந்து 5ஆம் வேற்றுமையாகத்தான் கொள்ள வேண்டும். உருவு எதனோட உருவு வேணாலும் வரலாம். ஆனா பொருள் எந்த வேற்றுமையை சார்ந்ததோ அதுதான் அதனோட வேற்றுமையா கொள்ள வேண்டும் அப்படின்றது தொல்காப்பிய கருத்து. இப்போ வந்து இந்த இன்னோடு வந்த 6ஆம் வேற்றுமை இருக்கு இல்லைங்களா, முருகனின் வண்டி அப்படின்னு சொல்றோம். இத வந்து ஒண்ணு நம்ம இன்னுன்றது சாரியையா வந்திருக்கு. அந்த முருகனினது வண்டி அப்படின்றது முருகனின் வண்டி அப்படின்னு அந்த அதுன்ற வேற்றுமை உறுப்பு கெட்டு முருகனின் வண்டி அப்படின்னு சாரியை மட்டும் நின்று வந்திருக்குன்னு ஒரு வகையா கொள்ளலாம். இன்னொரு வகையா எப்படி கொள்ளலாம்னா இன்னுன்ற 5ஆம் வேற்றுமை உருவு 6ஆம் வேற்றுமை குறிக்க வந்தது, மயங்கி வந்தது அப்படின்னு நம்ம கொள்ளலாம். இதுலயும் தவறில்லை. ஆனால் தொல்காப்பியத்திலேயோ நன்னூல்லையோ இன்னுன்ற 5ஆம் வேற்றுமை உருவு 6ஆம் வேற்றுமைக்கு வரும் அப்படின்ற கருத்து கிடையாது. அதனால நம்ம பெரும்பான்மையா இத இன்னுன்றத சாரியைன்னு தான் கொள்ளுறோம் இந்த முருகனின் வண்டின்னு சொல்ற இடத்துல. ஆனா தொல்காப்பியமும் நன்னூலுமே வந்து காலத்தின் வகையால் எது வந்து காலத்தினால் எது அப்போதைக்கு நம்ம மரபா வருதோ அதை ஏத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கு இலக்கணத்துல. அதனால நம்ம இன்னுன்ற 5ஆம் வேற்றுமை உருவு அந்த காலத்துல 6ஆம் வேற்றுமைக்கு பயன்படவில்லை, ஆனா இந்த காலத்தில் பயன்படுத்த தொடங்கிவிட்டோம் அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டாலும் சரிதான். சரி, இதுதான் வந்து இந்த முருகனின் வண்டி, அதாவது இன்னும் வந்து 6ஆம் வேற்றுமைக்கு பயன்படுத்துறதுக்கான அடிப்படை கருத்து. சரி, நம்ம அடுத்தது வினைச்சொல்லுக்கு போவோம். வினைச்சொல் வந்து அதிவிரைவு வேக வண்டி மாதிரி இன்னைக்கு நிறைய கருத்துக்கள் வேகமா சொல்லிட்டே வரேன். புரியாததை குறிச்சு வச்சுக்கோங்க. நீங்க வந்து ஒரு தாளும் எழுதுகோளும் ஒரு தாளினையும் எழுதுகோளினையும் வைத்திருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். அதுல வந்து குறிச்சுட்டே வாங்க. ஏதாவது கேள்விகள் இருந்தா இல்ல வேற குறிப்புகள் எழுதணும்னாலும் எழுதிக்கோங்க. சரி,
சரி, வினைச்சொல் அப்படின்றது என்னன்னா, வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல் அப்படின்னு நம்ம முதல்லயே போன வாரமே பார்த்தோம். இந்த வினைச்சொற்கள் வந்து வினைமுற்று, எச்ச வினை அப்படின்னு 2ஆ பிரிக்கலாம் வினைச்சொற்களை. ஒரு வினைச்சொல் முடிவு பெற்றதை குறித்தால் அது வினைமுற்று, அது முடிவு பெறாத வினையாக இருந்து வினை குறித்தால் அது எச்ச வினை அப்படின்னு சொல்றோம். அதுல மீண்டும் இங்கதான் அந்த பகுப்பு இருக்குன்னு வைங்களேன். வினைச்சொல் வந்து வினைமுற்று, எச்ச வினை அப்படின்னு 2 அப்படின்னு பார்த்தோம். இதுல வினைமுற்றுல 2 இருக்கு, தெருநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்றுன்னு. அதே போல எச்ச வினையில இன்னும் 2 இருக்கு, வினையச்சம், பெயரெச்சம் அப்படின்னு 2 வகை இருக்கு. பெயரெச்சத்துல குறிப்பு வினையச்சம், தெருநிலை பெயரெச்சம், பெயரெச்சத்துல குறிப்பு பெயரெச்சம், தெருநிலை பெயரெச்சம் இருக்கு. மீண்டும் வினையச்சத்திலையும் குறிப்பு வினையச்சம், தெருநிலை வினையச்சம் இருக்கு. இதுதான் வந்து வினைச்சொல்லோட அடிப்படை பகுப்பு. இது போக மற்ற பகுப்புகளும் இருக்கு, அதையும் இன்னைக்கு பார்ப்போம். ஆனா இதெல்லாம் என்னென்னு முதல்ல பார்த்துருவோம். சரி, இப்ப வந்து வினை முற்று பெற்றால் அது வந்து வினைமுற்று. அவள் நின்றாள் அப்படின்றது இந்த இடத்துல வினை முற்று பெற்று விட்டது, அதனால வந்து அது வினைமுற்று. இந்த நின்றாள் அப்படின்றது வினைமுற்று. மாணவர்கள் சென்றனர் அப்படிங்கிறது, இந்த சென்றனர்ங்கிறது வினைமுற்று. நாய் உண்டது, மரங்கள் வளர்ந்தன. இதுல வந்து எல்லாத்துலயுமே இறந்த காலத்தை கொடுத்துருக்கேன், ஆனா எதிர்காலத்துல வந்தாலும் அது வினைமுற்று தான். அவள் நிற்பாள் அப்படின்னாலும் வினைமுற்று தான் அந்த நிற்பாள்ன்ற சொல். மாணவர்கள் செல்கின்றனர், இது வந்து நிகழ்காலத்துல, அதுவும் வினைமுற்று தான். நாய் உண்ணும், மரங்கள் வளர்கின்றன, இது எல்லாமே வந்து வினைமுற்றுகள் தான். ஏன்னா வினை வந்து இந்த தொடர்ல முற்று பெற்று விட்டது, அதுக்கப்புறம் வேற ஒண்ணு வரணும் அப்படின்னு அந்த தொடர்ல இருக்கக்கூடிய அந்த வினைச்சொல் எதிர்பார்த்து நிக்கல, அதனால வந்து அது வினைமுற்றுன்னு சொல்லும். இதுல 2 வகை இருக்கு, தெருநிலை வினைமுற்றுன்னு ஒண்ணு, குறிப்பு வினைமுற்றுன்னு ஒண்ணு. தெருநிலை வினைமுற்று அப்படின்னா என்னன்னா, நம்ம இலக்கண உரையாசிரியர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள், இந்த 6 பொருள்களையும் உணர்த்தக்கூடியது தெருநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொன்னாலும், இப்படிப்பட்ட கருத்தை சொன்னாலும், இப்ப வந்து நின்றாள் அப்படின்ற ஒரே ஒரு வினைமுற்று சொல்ல மட்டும் எடுத்தீங்கன்னா, இதுல வந்து செய்பவன் அப்படின்றது யாருன்னு தெரியாது, அவள் அப்படின்றது யாருன்னு தெரியாது. கருவி, எதை கொண்டு நின்றாள் அப்படின்றத நம்ம அந்த வினைச்சொல் காட்டல. நம்ம வந்து சொல்லலாம் காலை கொண்டு நின்றாள் அப்படின்ட்டு, இருந்தாலும் அந்த வினைச்சொல் அதை காட்டவில்லை. நிலம், எங்கு நின்றாள், நிலத்தில் நின்றாள் அப்படின்னு நம்மளே எடுத்துக்கலாம், ஆனா அதையும் இந்த வினைச்சொல் காட்டவில்லை. செயலை கண்டிப்பா காட்டும், ஏன்னா அதான் வந்து வினைச்சொல்லோட வினையே வந்து செயலை காட்டுவதுதான். நிற்றல் அப்படின்ற செயலை காட்டுது. காலம் கண்டிப்பா காட்டும், அதுதான் இந்த காலம் காட்டுவது. நின்றாள் அப்படின்றது இறந்த காலம். செய்பொருள், இதுக்கு வந்து எதை செய்தது அப்படின்னு இங்க எதுவும் காட்டல. இப்ப வந்து பின்னினான் அப்படின்னா கூடை பின்னினான் அப்படிங்கும்போது இந்த கூடைன்றது செய்பொருள் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல செய்பொருளும் இல்லை. ஆக செயலையும் காலத்தையும் மட்டும்தான் இந்த வினைமுற்றுகள் பொதுவா காட்டும், சரிங்களா? ஆனா கூடவே பால் காட்டும், அதே போல எண்ணெயும் காட்டும். அந்த ரெண்டும் வந்து காட்டக்கூடிய தன்மை உண்டு தெருநிலை வினைமுற்றுகளுக்கு. சரி, இதுல வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய கருத்து என்னன்னா, காலத்தை காட்டும் வினைச்சொற்கள் வினைமுற்றுகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல காலத்தை காட்டும், சில இடங்கள்ல எதிர்மறை பொருளை காட்டும், இதெல்லாம் காட்டக்கூடியவை வினைமுற்று, தெருநிலை வினைமுற்றுகள். இதே வந்து காலத்தை காட்டாத வினைமுற்று குறிப்பு வினைமுற்று, சரிங்களா? இதுதான் வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய கருத்து. அதே போல இப்ப எச்ச வினை அப்படின்னு போனோம்னா, பெயரெச்சம், வினையச்சம் 2 இருக்கு. முற்று பெறாத வினை வந்து எச்ச வினை அப்படின்னு முன்னாடியே ஒரு சின்ன கருத்து பார்த்தோம். இந்த எச்ச வினை வந்து ஒரு பெயரை கொண்டு முற்று பெற்றது என்றால் அது பெயரெச்சம். இதே வந்து வினையை கொண்டு முற்று பெற்றது என்றால் அது வினையச்சம் அப்படின்னு, அதுதான் வந்து பெயரெச்சமும் வினையச்சமும். இப்ப எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும்.
நடந்த கால்கள் அப்படிங்கும்போது இந்த நடந்த அப்படின்னு இருந்துச்சுன்னா நடந்தக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னு ஒரு அந்த செயல் வந்து தொக்கி நிக்குது. அது கூட வந்து ஒரு பெயர் வந்து சேர்ந்தாதான் அந்த அதனோட பொருள் முற்று பெறும். நடந்த அப்படின்னீங்கன்னா அதுக்கப்புறம் கால்கள், இல்ல நடந்த நடந்த மக்கள், நடந்த நிகழ்வுகள், இப்படி ஏதாவது போட்டு சேர்த்தாதான் வந்து அந்த பொருள் முற்று பெறுகிறது. அதனால இதுக்கு பேரு பெயர் எச்சம். இந்த நடந்த அப்படின்ற வினைச்சொல் பெயரெச்சமாக வந்துள்ளது. இது வந்து பொதுவா அ அப்படின்ற பெயரெச்ச விகுதி கொண்டு முடியும் இந்த பெயரெச்சங்கள். சரிங்களா? இதுல செய்யும் எனும் வாய்பாட்டை கொண்டு முடியும் பெயரெச்சங்களும் உண்டு. அதான் பாடும் குயில் அப்படிங்கும்போது அந்த இடத்துல பாடும் அப்படின்ற செய்யும் என்ற வாய்ப்பாட்டு வினைனா என்னன்னு கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். இப்போதைக்கு செய்யும் அப்படின்றது ஒரு புரோட்டோடைப் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு பேட்டர்ன். அது அந்த பேட்டர்ன்ல வரக்கூடிய எல்லா வினைச்சொற்களும் இந்த பெயரெச்சமாக வரலாம். பாடும் குயில், ஆடும் மயில், நடக்கும் கால்கள், இந்த மாதிரி எல்லாமே சொல்லலாம். இதுல வந்து இந்த செய்யும் என்ற வாய்ப்பாட்டு வினை பெயரெச்சமாக வந்தால் அது நிகழ்காலத்தையோ எதிர்காலத்தையோ காட்டும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரி, பார்த்தோம் இல்லைங்களா? தெருநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம்னு 2 இருக்கு பெயரெச்சத்துல. தெருநிலை பெயரெச்சம்ங்கிறது மீண்டும் அதேதான், காலத்தை காட்டும் பெயரெச்சம், தெருநிலை பெயரெச்சம். சில இடங்கள்ல எதிர்மறை பொருளை காட்டுவதும் தெருநிலை பெயரெச்சம் தான். குறிப்பு பெயரெச்சம் அப்படிங்கிறது காலம் காட்டாது, அது வந்து ஒரு பண்பை உணர்த்த வரும் அப்படின்றது தான் கருத்துங்க. இதுல வந்து கரிய குயில், பெரிய மலை அப்படின்னு சொல்றீங்களா, இந்த கரிய பெரியன்றது வந்து குறிப்பு பெயரெச்சம். இந்த காலத்துல இதை வந்து பெயரடை அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பெயரடைன்றது தமிழ் இலக்கணத்துல, தமிழ் இலக்கண மரபுல கிடையாது. இவை எல்லாமே பெயரெச்சங்கள் தான் தமிழ் இலக்கண மரபை பொறுத்த வரைக்கும். ஆனா இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆங்கில வழியில கற்றுக்கொள்கிறோம். ஆங்கிலத்துல ஆட்வர்ப், அட்ஜெக்டிவ்னு நம்ம எளிமையா புரிஞ்சுக்கிறோம். ஆனா குறிப்பு பெயரெச்சம், குறிப்பு வினையெச்சம்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால இந்த காலத்துல வந்து ஆங்கிலத்துல இருந்து நம்ம தமிழுக்கு அப்படியே பெயரடை, வினையடை அப்படின்னு மாத்தி கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது வினையெச்சம். வினையெச்சம்ன்றது ஒரு எச்ச வினையை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம். இதுக்கு வந்து இ, உ அப்படின்னு 2 விகுதிகள் உண்டு. நடந்து சென்றான், பாடி காட்டு, செய்து வா, இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டுகள். நடந்து அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு வினைச்சொல் வந்தே ஆகணும் அதை முடிக்கிறதுக்கு. நடந்து சென்றான். பாடி இ அப்படின்னு முடிஞ்சிருக்கு. இந்த இடத்துல வந்து வேறொரு வினைச்சொல் வந்துதான் அதை முடிக்கணும், அந்த பொருள் முடிக்கணும். பாடி காட்டு. செய்து வா, செய்து அப்படிங்கிறது உகரத்துல முடியுது. இதுவும் வந்து ஒரு வினை வந்தாதான் அதனோட பொருள் முடிவு வரும். அதனால இது செய்து வா, இதுல செய்துங்கிறது வினையெச்சம். இதுலயும் 2 இருக்கு, தெருநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம். இந்த தெருநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம்ங்கிறது வந்து பெரும்பாலும் நம்ம நிறைய இடத்துல பார்க்க மாட்டோம். ஆனா இப்படியும் ஒண்ணு இருக்கு. தெருநிலை அப்படின்றது காலம் காட்டக்கூடியது, குறிப்பு வினையெச்சம் காலம் காட்டாது. இதேதான் கருத்து. பொதுவா தெருநிலை வினையெச்சம் இறந்த காலத்தையே காட்டும். அதன் பின்னாடி வரக்கூடிய வினைச்சொல் தான் எந்த காலம் அப்படின்னு சரியா சொல்லும். இப்ப நடந்து சென்றான் அப்படிங்கிறதுல நடந்துங்கிறது இறந்த கால தெருநிலை வினையெச்சம் தான். சென்றான் அப்படிங்கிறது தான் நிஜமாவே உண்மையாவே அந்த செயல் வந்து இறந்த காலத்துல நடந்தது அப்படின்னு காட்டுது. நடந்து செல்கின்றான் அப்படிங்கும்போது இந்த செல்கின்றான் அப்படிங்கிறது தான் மெய்யான காலத்தை காட்டுகிறது. நடந்துன்றது வந்து இந்த செல்வதற்கு முன்னால் நடந்த செயல் அப்படின்ற வகையில இது இறந்த காலமா வந்திருக்கு. அதே போல நடந்து செல்வான் அப்படின்னு வரதும் இது எதிர்காலத்தை காட்டுகிறது. இதுதான் வந்து தெருநிலை வினையெச்சம். குறிப்பு வினையெச்சம்ன்றது காலம் காட்டாது, இது ஒரு பண்பை காட்டும் வகையில் வரும். இதுக்கு வந்து அ அப்படின்ற விகுதி, வினையெச்ச விகுதி வரும். தெருநிலை வினையெச்சத்துக்கு உ, இ, இதுதான் அதனோட விகுதி. இதுல வந்து இந்த காலத்துல இதை வினையடை அப்படின்னு வழங்குகிறோம். மெல்ல நடந்தான், வேகமாக ஓடினான். இதுல வந்து மெல்ல, வேகமாக அப்படின்றதெல்லாம் வந்து குறிப்பு வினையெச்சம்.
இப்போ முற்றெச்சம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு வினைமுற்று ஒரு எச்சப்பொருள்ல வந்துச்சுன்னா அது வந்து முற்றெச்சம்னு சொல்றோம். அது பெயரை கொண்டும் முடியலாம், வினையை கொண்டும் முடியலாம். நடந்தான், வந்தான் அப்படிங்கிறது இந்த இடத்துல முற்றெச்சம். நடந்தான் அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று. ஆனா அது மீண்டும் ஒரு வினை கொண்டு முடிந்திருக்கிறது. அதனால வந்து இந்த நடந்தான்றது வந்து முற்றெச்சம் அப்படின்னு சொல்றோம். இந்த முற்றெச்சம் பத்தின புரிதல் உங்களுக்கு அவ்வளவாக இப்போதைக்கு தேவையில்ல. இந்த காலத்துல பொதுவா இலக்கண பயன்பாட்டுல அவ்வளவாக நம்ம பயன்படுத்துவதில்லை. நடந்தான், வந்தான் அப்படின்னு நான் சொல்றது இல்ல. ஆனா இலக்கியங்கள் எல்லாம் படிச்சீங்கன்னா அதுல நிறைய வரும். சங்க பாடல்களாகட்டும், இல்ல அதுக்கு பின்னாடி இந்த காப்பியங்களாகட்டும், பக்தி இலக்கியங்களாகட்டும், எதை படிச்சீங்கன்னாலும் இந்த மாதிரி நிறைய வரும். சரி. அடுத்தது துணைவினை. துணைவினை துணைவினைன்றது ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றோம். அது வந்து துணைவினை. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துப்போம். எடுத்துக்கொள் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல எடுத்து அப்படின்றது தலைமை வினை, கொள் அப்படின்றது துணை வினை, ரெண்டும் சேர்ந்தது கூட்டு வினைன்னு சொல்றோம். இந்த மாதிரியான பயன்பாடு இப்போ நிறைய இருக்கு. எடுத்துக்கொள், வரப்போகிறான், செய்து வருகிறேன். இந்த இடத்துல செய்து வருகிறேன்ங்கும் போது இந்த இடத்துல வருகிறேன்றது வருதல் பொருளை குறிக்கல. அதே போல வரப்போகிறான்ங்கிறது போதல் போறத குறிக்கல. இது வந்து வரப்போறான்றது வர்றதை தான் குறிக்குது. இந்த போகிறான் அப்படிங்கிறது வந்து எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய வகையில் துணைவினையாக வந்திருக்கிறது. சரிங்களா? இதே போல போய்விட்டான், மூடப்பட்டது, நடத்த பெற்றது, வந்து இருப்பான். வந்திருப்பான் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஐயப்பொருளை குறிக்கும். இல்லாட்டி ஒரு ஒரு வினை நிகழ்வை கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த பொருள்ல வரும். வந்திருந்தேன், செய்திருக்கிறாள். இந்த இருன்றது அந்த இடத்துல இருத்தல் பொருளை குறிக்கவில்லை. அது வந்து இந்த வினையை வந்து வேற ஒரு பொருள்ல அதை மாற்றி காட்டுது. எழுதி கொண்டிருக்கிறாள். இந்த இடத்துல இந்த கொண்டு இரு இந்த ரெண்டும் சேர்ந்து இரண்டு துணை வினைகள் சேர்ந்து ஒரு கூட்டு வினை வந்து எழுதுதல் அப்படின்றது ஒரு முதல் வினை, கொண்டு இரு இந்த ரெண்டும் வந்து இரண்டு துணை வினைகள். இது வந்து துணை வினை பத்தின சின்ன கருத்து. அடுத்து எதிர்மறை வினை. எதிர்மறைன்றது ஒரு வினை நிகழாமையை காட்டுவது எதிர்மறை. எதிர்ச்சொல் வேற, எதிர்மறை வேற. இப்ப வந்து சொல்ல மாட்டான் அப்படின்றது எதிர்மறை. வரமாட்டான் அப்படின்றது, வருவான் அப்படின்றது நேர்மறை. இதே வருவான்னு சொல்றதுக்கு பதிலா போவான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த போவான்றது எதிர்மறை கிடையாது, இது எதிர்ச்சொல், ஆப்போசிட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றோம். எதிர்ச்சொல். வரமாட்டான் அப்படின்றதுதான் வந்து இலக்கணப்படி எதிர்மறையை காட்டுவது, ஒரு செயல் நிகழாமையை காட்டுவது. அதுதான் வந்து எதிர்மறை வினைச்சொல் சொல்றோம். இதுல நிறைய நிறைய விதமா நம்ம வந்து இந்த எதிர்மறை வினைச்சொற்களை எழுதுறோம். அதுல வந்து நிகழ்காலத்திலும் இறந்த காலத்திலும் வினைகளோடு இல்லை அப்படின்னு சேர்த்து நம்ம எதிர்மறையை காட்டுகிறோம். நான் சொல்லவில்லை, செய்யவில்லை. இந்த இடத்துல வந்து செய்ய இல்லை அப்படின்னு வருது. அதான் வந்து எதிர்மறை பொருள். இந்த இல்லை என்ற சொல் ஒண்ணு சேர்ந்து வந்திருக்கு. சரி. அதே போல மாட்டா அப்படின்னு ஒரு சொல் சேர்ந்து எதிர்காலத்துல குறிக்கும். நிகழ்காலத்திலையும் இறந்த காலத்திலையும் இல்லை என்ற சொல் சேர்ந்து எதிர்மறை குறிக்கும். எதிர்காலத்துல வந்து மாட்டா அப்படின்ற சொல் சேர்ந்து எதிர்மறை குறிக்கும். இந்த இடத்துல வரமாட்டாள், இந்த இடத்துல அழு விகுதி சேர்ந்து பெண்பாலை குறிக்க வந்திருக்கு. இதே இந்த மாட்டாவோட ஆண் சேர்ந்துச்சுன்னா வரமாட்டான் அப்படிங்கும்போது அது ஆண்பாலை குறிக்கும். அவை வரமாட்டா அப்படிங்கும்போது அது வந்து பன்மை பலவின்பாலை குறிக்கும். அவர்கள் வரமாட்டார்கள் அப்படிங்கும்போது அது பலர்பாலை குறிக்கும். இந்த மாதிரி இந்த மாட்டா அப்படின்ற ஒரு எதிர்மறை சொல் வந்து சேர்ந்து எதிர்காலத்துல எதிர்மறையை காட்டும். இது போக இடைநிலைகள் இருக்கு. இதுல வந்து இல், அல், ஆ இப்படின்ற இந்த மூணு வந்து எதிர்மறை இடைநிலைகள்.
இந்த எதிர்மறை இடைநிலைகள் வரும்பொழுது அந்த நேர்மறை பொருள் எதிர்மறை பொருளாக மாறிவிடுகிறது. படற்கையில வந்து ஆ அப்படின்ற எதிர்மறை இடைநிலை சேர்ந்து எதிர்மறையை காட்டும். இன்று பேருந்துகள் ஓடா. ஓடா அப்படின்றது வந்து எதிர்மறை எதிர்மறை வினைச்சொல். அதே போல தொடர் வண்டி வராது. ஆ அப்படின்றது சேர்ந்து இந்த இடத்துல எதிர்மறை காட்ட வந்து. இந்த ஓடா அப்படின்றது பன்மை, வராது அப்படிங்கிறது ஒருமை. இந்த காலத்துல நம்ம வந்து நிகழ்ச்சிகள் நடக்காது அப்படின்னு சொல்றோம். அது தவறான பயன்பாடு. நிகழ்ச்சிகள் நடக்கா இல்லாட்டி நடவா, அதுதான் சரி. நிகழ்ச்சிகள் நடக்காது அப்படின்னு சொல்றது தவறு. ஏன்னா நிகழ்ச்சிகள்ன்றது பன்மை, பின்னாடி நடக்காதுன்றது ஒருமையை காட்டக்கூடிய வினைமுற்று. அப்போ ஒருமையை காட்டக்கூடிய வினைமுற்று பன்மை ஆன எழுவாயோடு சேரக்கூடாது. அது வந்து தவறு. அந்த கன்கார்டன்ஸ், அந்த ஒத்திசைவு இருக்காது அந்த எழுவாய்க்கும் பயனிலைக்கும் இடையே. அது வந்து இல்லாம எழுதக்கூடாது. இது படற்கையில ஆ வரும். முன்னிலையில இந்த ஆவோட சேர்ந்து இத்துன்ற எழுத்து பேரும் சேர்ந்து வரும். இந்த இடத்துல இதுக்காக அந்த எழுத்து பேருன்ற கருத்தை முன்னாடி சொன்னேன். முன்னிலையில பொதுவா முன்னிலையில மட்டும்தான் அந்த இத்துன்ற எழுத்து பேர் வரும். வேற சில இடங்கள்ல இந்த எழுத்து பேர்கள் வரக்கூடிய இடங்களும் இருக்கு. இப்போதைக்கு இது மட்டும் பார்த்துக்கோங்க. நீ வராதே அப்படிங்கும் போது நீ வரா அப்படின்றது இதுலயே வந்துடும். அந்த ஏ அப்படின்றது மட்டும்தான் இந்த இடத்துல முன்னிலைக்கான விகுதி. ஆனா நடுவில் ஒரு இத்து வந்திருக்கு, தே அப்படின்னு வந்திருக்கு. அதே மாதிரி செல்லாதீர், இந்த இடத்துல ஈர் அப்படின்றது தான் முன்னிலை பன்மை விகுதி. ஆனா அது கூட ஒரு இத்து சேர்ந்து வந்திருக்கு. இந்த இத்து வேற இது பகுதி அல்ல, விகுதி அல்ல, இடைநிலை இல்ல, சந்தி இல்ல, சாரியை இல்லை. அதனால இது பேர் எழுத்து பேரு அப்படின்னு சொல்றோம். இந்த எழுத்து பேர் இல்லாம நம்ம சொல்லக்கூடாது. சொல்லாவீர் அப்படின்னு சொல்லக்கூடாது. வராஏ அப்படின்னு வராவே அப்படின்னு சொல்லக்கூடாது. வராதே தான் சரி. அந்த இடத்துல இத்து வந்தே ஆகணும். அந்த இத்துக்கு பேரு எழுத்து பேருன்னு பேரு. சரி. தன்மையில ஆ அப்படின்ற இடைநிலையும் ஏன் ஓம் அப்படின்ற விகுதிகள் சேர்ந்து நமக்கு வந்து தன்மையை காட்டும். இதுல வந்து செய்யேன் அப்படிங்கும்போது இது ஒருமை. இந்த ஆவும் ஏவும் இப்படிதான் பிரிக்கணும் இந்த சொல்ல. செய்யேன் அப்படிங்கும்போது உண்ணோம் அப்படிங்கிறது இது வந்து பன்மை, தன்மை பன்மை. இது தன்மை ஒருமை. செய்யன்றது தன்மை ஒருமை, உண்ணோம்ன்றது தன்மை பன்மை. செய் கூட்டல் ஆ கூட்டல் ஏன் அப்படிதான் பிரிக்கணும். உன் கூட்டல் ஆ கூட்டல் ஓம் அப்படிதான் பிரிக்கணும். இந்த இடத்துல இரண்டு உயிரெழுத்துகள் சேரும் பொழுது இந்த ஏகாரம் வந்துச்சுன்னா ஆ கெட்டுரும், ஓகாரம் வந்தாலும் ஆ கெட்டுரும். அப்போ செய் கூட்டல் ஏன் செய்யேன், உன் கூட்டல் ஓம் உண்ணோம் அப்படின்னு மாறிடும். இந்த இடத்துலயும் இடைநிலை இருக்கிறது, ஆ அப்படின்ற இடைநிலை. ஆனால் அந்த ஆன்ற இடைநிலை வந்து கெட்டு போயிடுது புணர்ச்சி, பகுபதம் புணரும் பொழுது. ஆக தன்மை முன்னிலை படற்கை மூன்று இடங்கள்லயுமே ஆன்ற எதிர்மறை இடைநிலை சேர்ந்து எதிர்மறை பொருளை காட்டக்கூடிய வினைகள் தோன்றுகின்றன. ஆனா ஒரு இடத்துலயும் புணர்ச்சிக்கான விதி வேறு. அந்த தன்மையில அந்த ஆ மொத்தமாவே கெட்டுருது. முன்னிலையில ஒரு இத்துன்ற எழுத்து பேரோட சேர்ந்து வருது. படற்கையில அப்படியே. அதே போல இல் அல் அப்படின்ற இடைநிலைகளையும் நீங்க பார்க்கலாம், இலக்கியத்துல பார்க்கலாம். இன்னைக்கு பேச்சு வழக்கில் இல்ல. உண்டிலன், உன்னலன் அப்படின்னு சொல்றோம். அது வந்து எதிர்மறை இடைநிலை. அதுவும் இல் அல் அப்படின்னு. சரி, அடுத்தது எதிர்மறை பெயரெச்சம். எதிர்மறை பெயரெச்சம் வந்து ஆ அப்படின்ற இடைநிலையும் அ அப்படின்ற பெயரெச்ச விதியும் சேரும். இந்த இடத்துல ஆ அப்படின்ற இடைநிலை கூட அ அப்படின்ற குறில் வர்றதுனால நடுவுல இத்துன்ற எழுத்து பேர் இங்கேயும் வந்து சேரும். வராத மழை, செய்யாத செயல். இந்த இடத்துல வரா குட்டல் இத்து குட்டல் அ அப்படின்றது வராதன்னு வந்திருக்கு. அதே போல செய்யா குட்டல் இத்து குட்டல் அ செய்யாத அப்படின்னு வந்திருக்கு. இந்த இரண்டு இடங்கள்லயுமே
இடைநிலை இருக்கு, பெயரச்ச விதியும் அப்படியே இருக்கு, இத்தனை எழுத்துக்களும் சேர்ந்து. அடுத்தது இப்படி எதிர்மறை பெயரச்சங்கள் வரும்போது இந்த ஈறு, அதாவது விகுதி, ஆன்ற விகுதி கெட்டும் வரும். அதுக்கு பேரு ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம். ஈறு அப்படின்னா முடிவு அப்படின்னு அர்த்தம், இறுதி பகுதி அப்படின்னு அர்த்தம். அந்த ஈறு கெட்டு போய் எதிர்மறை பெயரச்சம் வரும். இப்ப வராத அப்படின்றத வாராத அப்படின்றது இந்த ஆ கெட்டு ஆ போச்சுன்னா அது இந்த அகரத்தை சேர்க்க வந்த எழுத்து பேருக்கு வேலை இல்லை, அப்ப அதுவும் கெட்டு போயிடும். மிச்சம் இருக்கிறது வாரா அப்படின்றதுதான். அதான் வாரா மழை, செய்யா செயல். இந்த 2 இடங்கள்லயும் ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம். சரி, இந்த 2 கருத்து தான் இருக்கு. அதுக்கப்புறம் வாய்ப்பாட்டு வினைகள், அவ்வளவுதான். இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் ஓடிடும். ஏவல் வினைமுற்று அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஏவல்னா ஒருவரை கட்டளை இடுவது ஏவல் அப்படின்னு சொல்றோம். செய், நில், நட, தா, பாடு, இதெல்லாமே வந்து ஏவல் வினைமுற்றுகள். இது எப்பவுமே பாத்தீங்கன்னா பகுதி மட்டும் நிற்கும், வேற எதுவுமே இருக்காது. இத பொதுவா இது பகாப்பதமா தான் இருக்கும், பகுபதமாகவும் வரக்கூடிய இடங்களும் இருக்கு. இந்த செய், நில், நட, தா, பாடு அப்படின்றது எல்லாமே வந்து பொதுவா பகாப்பதங்கள். இதே வந்து முன்னிலை ஒருமையில இன்னொரு இதுவும் இருக்கு. இந்த ஏவல் வினைமுற்றுன்றது முன்னிலையில மட்டும்தான் வரும், வேற தன்மையிலும் வராது, படற்கையிலும் வராது, முன்னிலையில மட்டும்தான் வரும். ஏவல் வினைமுற்று கட்டளை பொருளில் மட்டும்தான் வரும். சரிங்களா? இல்ல இதுல ஆங்கிலத்துல சொன்னீங்கன்னா ஏவல் வினைமுற்றுன்றது இம்பரேட்டிவ் டென்ஸ் அப்படிம்போம். இம்பரேட்டிவ்ன்றது கட்டளையாக வரலாம், இல்லாட்டி ரிக்வெஸ்ட், அதாவது ஒரு விண்ணப்பம் அப்படி கூட எடுத்துக்கலாம், அந்த பொருளே வரும். இந்த முன்னிலை ஒருமையில பாத்தீங்கன்னா வினைப்பகுதிகளை மட்டும் கொண்டு வா, நில், கொடு அப்படின்னு சொல்லலாம், அதுவும் இருக்கு. இல்லாட்டி ஆய் அப்படிங்கிற ஏவல் வினைமுற்று விகுதி சேர்த்தும் எழுதலாம். நிற்பாய், கொள்வாய் அப்படின்னு சேர்த்து எழுதலாம். இந்த இடத்துல இது பகாப்பதம். நிற்பாய், கொள்வாய் அப்படின்றது பகுப்பதம். கொள்ளுன்ற பகுதி, ஆயின்றது ஏவல் வினைமுற்று விகுதி, நடுல இப்புன்ற இடைநிலை வந்திருக்கு. இந்த இடத்துல இவ்வுன்ற இடைநிலை வந்து இரண்டுமே எதிர்கால இடைநிலைகள். அடுத்தது முன்னிலை பன்மையில மின், ஈர் அப்படின்ற 2 விதிகள் இருக்கு. நின் மின், கொன்மின் அப்படின்னு வந்திருக்கு, இது வந்து ஏவல் வினை. அதே போல் நிற்பீர், கொள்வீர் அப்படின்னு வந்திருக்கு, இந்த இடத்துல ஈர் விகுதி சேர்ந்து இதுவும் ஏவல் வினை. சரி, இது முன்னிலை ஒருமைக்கும் முன்னிலை பன்மைக்கும் வரக்கூடிய ஏவல் வினைகள். அடுத்தது வேங்கோள் வினைமுற்று அப்படின்னு ஒண்ணு இருக்கு. வேங்கோள் வினைமுற்று தான் வந்து நமக்கு வேண்டல் பொருள் தமிழ்ல. ஆங்கிலத்துல இம்பரேட்டிவ்ன்றது ரிக்வெஸ்டுக்கும் வரும், ஆர்டருக்கும் வரும். ஆனா தமிழ்ல ஏவல்ன்றது கட்டளை, அதாவது ஆர்டர். வேங்கோள்ன்றது வேண்டல், அதாவது ரிக்வெஸ்ட். சரிங்களா? அதான் தமிழ்ல வந்து பொருள் பாகுபாடு. இது வந்து 4 பொருள்கள்ல வரும். வேங்கோள் வினைமுற்றுன்றது வேண்டல் மட்டும் இல்ல, வேண்டல், வாழ்த்தல், விதித்தல், வைதல், இந்த 4லையுமே வரும். இதுல வந்து இன்னொரு வேறுபாடு என்னன்னா, நம்ம ஏவல்ன்றது முன்னிலைக்கு மட்டும்தான் இருக்கும். ஆனா வியங்கோள்ன்றது இருதினை ஐம்பால் மூவிடங்களுக்கும் பொதுவானதாக இருக்கும். இப்போ ஒரு வாழ்க அப்படின்னு ஒரு வேங்கோள் வினைமுற்று எடுத்துட்டீங்கன்னா, நான் வாழ்க, நீ வாழ்க, அவர் வாழ்க, எல்லாத்துக்கும் வரலாம். அதுல வந்து நாங்கள் வாழ்க, நீங்கள் வாழ்க, அவர்கள் வாழ்க, இப்படி எல்லா இடங்களுக்கும் எல்லா பால்களுக்கும் உரியதாக வரலாம். சரிங்களா? இதுல ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை, தன்மை முன்னிலை படக்கைன்ற வேறுபாடும் கிடையாது, எல்லாத்துக்கும் பொதுவானது இந்த வேங்கோள் வினைமுற்று. க, இய, இய, இந்த 3 வந்து வேங்கோள் வினைமுற்றை குறிக்கக்கூடிய விதிகள். செய்க, வாழ்க, வாழிய, செய்யர், வாழியர், இதெல்லாமே வந்து வேங்கோள் வினைமுற்றுக்கான எடுத்துக்காட்டுகள். இந்த காலத்துல க அப்படின்ற விகுதியை தவிர மற்றதெல்லாம் பெரும்பான்மை வாழிய, செய்யவும், வாழிய அப்படின்றது சில இடங்கள்ல பயன்படுத்துறோம். இந்த இயர் விகுதி வந்து இப்போ பெரும்பான்மை பயன்படுத்துவது கிடையாது. இலக்கியங்கள் படிக்கும்போது உங்களுக்கு அது நிறைய வரும்.
இதுல எதிர்மறை வீங்கோல் வினைமுற்று ஒன்று இருக்கு. அது அல் விகுதி கொண்டு வரும். இதுல செய்யல், வாரல் அப்படின்னு சொல்றோம். செய், அல், வார், அல். இது வந்து வீங்கோல் வினைமுற்று. செய்யாதே, வாராதே. பொருழந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பதன் போல் மறித்து கை காட்ட அப்படின்னு சிலப்பதிகாரத்துல வரும். வாரல் அப்படின்னா வராத அப்படின்னு கோவலன் கண்ணகியை பார்த்து சொல்லுதான். அந்த இதுல மதுரையோட மதிச்சுவரில் இருக்கக்கூடிய கொடி அப்படி அசைறத வந்து அப்படி வாரல் அப்படின்ற சொல்ல பயன்படுத்தி இருப்பாரு இளங்கோவடிகள் அந்த இடத்துல. அந்த அல் வர்றது வந்து எதிர்மறை வீங்கோல் வினைமுற்று. அதே போல இந்த அல்லுன்றது இடைநிலையா வந்து முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, எதிர்மறை இடைநிலைன்னு இடைநிலையா வந்து கூட க விகுதி சேர்ந்தும் வரலாம். எடுத்துக்காட்டு வந்து செய் கூட்டல் அல் கூட்டல் க, செய்யக்க அப்படின்னு வரும். இதுவும் வந்து எதிர்மறை வீங்கோல் வினைமுற்று தான். சரி, இது வரைக்கும் தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன கருத்தோட இன்னைக்கு முடிச்சுப்போம். வாய்பாட்டு வினைகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த வாய்பாடு அப்படின்றது என்னன்னா ஒரு பேட்டர்ன் இல்ல புரோட்டோடைப். இப்போ கணிப்பொறி துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். புரோட்டோடைப் அப்படின்னு இருக்கும், கிளாஸ் புரோட்டோடைப் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து வாய்பாடு அப்படின்னு சொல்றது. வாய்ப்பாடுன்னு சொல்லக்கூடாது, வாய்பாடு. நடுவுல வந்து இப்பு இல்லை. இதை வந்து மனசுல வச்சுக்கணும். நம்ம 6ஆம் வாய்ப்பாடு 1ஆம் வாய்ப்பாடு அப்படிலாம் சொல்லியிருக்கோம் தமிழ்ல. அந்த இடத்துல இப்போட சொல்லி பழகிட்டோம். ஆனா எழுதும்போது அது இப்பு இல்லை, வாய்பாடு அப்படின்றதுதான் சரி. இதுல வந்து வாய்பாடு அப்படின்றது என்ன, வாய்மைப்படுதல் அப்படின்ற வேர்ல இருந்து வந்திருக்கலாம். தெளிவா வந்து எங்க இருந்து இந்த சொல் வந்துச்சுன்னு யாருக்கும் தெரியல. இலக்கணத்திலையும் கிடையாது. ஆனா வாய்பாடுன்ற பயன்பாடு நிறைய இடங்கள்ல இருக்கு. அதாவது ஒரு பேட்டர்னை கொடுத்துட்டு அந்த பேட்டர்ன்ல வரக்கூடிய அந்த அமைப்புல வரக்கூடிய பல சொற்கள் வந்து அது குறிக்கும். அதுதான் வந்து வாய்பாட்டு வினைகள் அப்படின்றோம். இந்த இடத்துல செய்யும் அப்படின்னு ஒரு வாய்பாட்டு எடுத்துட்டோம்னா அந்த வாய்பாட்டுல எல்லா வினை சொற்களையும் அந்த மாதிரி வாய்பாட்டுல கொடுக்கலாம். வரும், தரும், போகும், நிற்கும், பறக்கும், அசையும், ஓடும், ஆடும், கூவும், உவக்கும், அழும், அரற்றும், பிளிரும், மிகும், அடங்கும் அப்படின்னு எல்லா வினை சொற்களையும் இந்த செய்யும்ன்ற வாய்பாட்டுல அமைக்கலாம். இது போல 9 தான். ஆமா, 9 தான் இருக்கும். இதுல ஒண்ணு நானா சேர்த்தேன் வேற இடத்துல இருந்து. ஆமா, இந்த செய்யும் தான் நான் சேர்த்தேன். இந்த செய்யும் என்று நன்னூல்ல வந்து இந்த 9 வாய்பாட்டு வினைகள்னு சொல்றாங்க, கொடுக்குறாங்க. அதுல வந்து செய்து, செய்பு, செய்யா, செய்யு, செய்தன, செய்ய, செய்யின், செய்ய, செய்ய அப்படின்னு இந்த 9 இருக்கும். இதுல வந்து முதல் 5 வந்து இறந்த காலம் காட்டக்கூடிய வாய்பாடுகள். அடுத்தது இந்த செய்யன்றது வியங்கோல் வினைமுற்று அல்லது நிகழ்காலத்துக்கும் வரும். செய்யும்ன்றது நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் வரும். செய்யும்ன்றது அந்த காலத்துல நிகழ்காலத்துக்கு மட்டும்தான் வந்திருக்கு. இந்த காலத்துல நம்ம எதிர்காலத்துக்கும் சேர்த்து பயன்படுத்திக்கிறோம். செய்யின் அப்படின்றது எதிர்காலத்தை குறிக்கக்கூடியது. இது வந்து காரண வினை அப்படின்னு சொல்றோம். இஃப் கண்டிஷனல் டென்ஸ் அப்படின்னு, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, இஃப் போட்டு ஆங்கிலத்தில் எழுதுறது. இதுவும் வந்து காரண வினைன்றது நம்ம தமிழ் இலக்கணத்தில் இல்லை, ஆனா ஆங்கிலத்துல இருந்து இங்க வர்றதுனால நம்ம காரண வினைன்னு ஒண்ணு இங்க சேர்த்துக்கிட்டோம். அதுல வரக்கூடிய இந்த செய்கின்ற வாய்ப்பாடு செய்ய, செய்யர், அதே போல செய்ய, இந்த 3 வந்து வியங்கோலாக வரும். சரி, இதுதான் வந்து இன்னைக்கு நான் நினைத்திருந்த கருத்து. இதோட இந்த வகுப்பை முடிச்சுப்போம். நன்றி.